ஒருவர் தானம் அளிக்கும் ரத்தம் 4 பேரை காப்பாற்றுவதாக நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அதிகாரி தமிழ்மணி நாராயணன் தெரிவித்துள்ளார். அன்பு பாலம் அமைப்புடன் இணைந்து யூத் ரெட் கிராஸ், ரோட்டரி கிளப் ஆகியவை ஏற்பாடு செய்த இந்த இரத்த தான முகாமை ரோட்டட்ராக் கிளப் ஒருங்கிணைப்பாளரும் புதுக்கல்லூரி பேராசிரியருமான சுலைமான் ஒருங்கிணைத்தார். முகாமில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி தலைமை அதிகாரி தமிழ்மணி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் புதுக்கல்லூரி மாணவர்கள் 150 பேர் இரத்த தானம் செய்தனர். இதுகுறித்து பேசிய பேராசிரியர் சுலைமான், நியூஸ்7 தமிழ் இணைந்து நடத்தும் 26வது இரத்த தான முகாம் இது என்று குறிப்பிட்டார். கல்லூரி ஒய்ஆர்சி ரோட்ராக்ட், நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து இன்று 26வது இரத்த தான முகாமை, இன்றைய வருடத்தில் 3வது இரத்த தான முகாம், நியூஸ்7 தமிழ் அன்பு பாலத்துடன் 26வது இரத்த தான முகாம் இன்று நடைபெறுகின்றது. இதில் எங்கள் கல்லூரிகளைச் சேர்ந்த 180 மாணவர்கள் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாகவும், முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் சார்பாகவும் இரத்தம் வழங்குகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நியூ காலேஜ் புதுக்கல்லூரியோடு சேர்ந்து நாங்கள் ரெகுலராக பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் வரோம். தொடர்ந்து இந்த ரொட்டேரியன் பசங்களும் சரி, ஒய்ஆர்சி கிளப்லையும் சரி, நியூஸ்7 சேனல் பாலம் அன்பு பாலம் மூலமாகவும் சரி ரெகுலராக பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்க. அதாவது தானத்திலே சிறந்த தானம் இரத்த தானம் தான். மனுஷனால் உருவாக்கப்பட முடியாத இது வரைக்கும் பண்ண இன்வென்ஷனில் இது ரத்தம் இப்போ பண்ணவே முடியல. ஸோ ஒருத்தர் தான் தானம் பண்ண முடியும். அந்த தானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல உள்ளங்களையும் நான் பாராட்டி அவங்களுடைய செயல் மென்மேலும் நான் நிறைய பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன்.